வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விஷயத்தையும் நம்ம மிகைப்படுத்தாமல் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், கோச்சார அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பு பொறுத்து எப்படி உங்களுடைய கர்மா, போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்துல கர்ம பலனாக எப்படி செயல்பட போகிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள், அந்த பிரச்சனை, அந்த தோஷம், இந்த தோஷம்னு போய் நம்ம குழப்பாமல் துல்லியமாக சயின்டிபிக் அடிப்படையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த வீடியோல சிம்மராசிக்காரர்களுக்கு 2025 செகண்ட் ஆஃப் 183 நாட்கள், ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த 6 மாத காலங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதம், எத்தகைய ஒரு 6 மாத காலமாக வரப்போகிறதுங்கிறது நம்ம துல்லியமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் உங்களை அடையும். இப்ப பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் எண்ட்லயே அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் பிறக்கிறப்பவே அஷ்டம சனியில தான் சிம்மராசிக்காரர்கள் இருக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல குரு 11ஆம் இடத்துல ஓரளவுக்கு நல்ல லாபஸ்தானத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். அதே சமயத்துல ராகு 7ஆம் இடத்துல, கேது ராசிக்குள்ளேயும் ராகு குருவால் பார்க்கப்படுகிறார். இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடக்குதே சாமி, என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்களே இந்த 3 மாசம் ஏப்ரல், மே, ஜூன்லயே தெரிஞ்சிருப்பீங்க. சில விஷயங்கள் முதல் மாதிரி இல்லாமல் சடனா சில விஷயங்கள் பாதகமாக, சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல், மனம் கொஞ்சம் இருக்கப்பட்டு மனத்துல ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய உறவுகளா இருந்தாலும் சரி, பினான்சியலா இருந்தாலும் சரி, பர்சனல், ப்ரொஃபஷனல், மனசு, மென்டல், பினான்சியல், இது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கை வைக்கக்கூடிய முதல் மாதிரி இல்ல ஒரு சுணக்கங்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டை உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்கிற பொறுத்து கொஞ்சம் கொடுப்பார். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆயுசுக்கு ஒரு சில ஆயுசுக்கு ஒப்பான கண்டங்கள், மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை, உடல் உபாதை, கடன், அசிங்கம், கேவலம், திடீர்னு சில மாற்றங்கள், திடீர்னு ஒண்ணு நடந்துருச்சு, எதிர்பாராத சில விஷயங்கள், சாதகமான விஷயங்கள் இல்லாமல் நாம பிளான் பண்ணாத ஒரு சில விஷயங்கள், சொசைட்டில ஒரு அவப்பேறு வர மாதிரியும், தலை தூக்க முடியாத மாதிரியும், மற்றவங்களோட கண்ணால் பார்த்து பேச முடியாத மாதிரி சில சங்கடங்கள், பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத தண்டனைகள், சில திடீர்னு ஒரு ஏமாற்றம், பேரு கெடுதல், இது மாதிரி சில விஷயத்தை கொடுக்கக்கூடியதுதான் அஷ்டம சனி. ஸோ அஷ்டம சனி இப்போ உங்களுடைய ராசியே கொஞ்சம் நல்லா திக்பலம் இல்லாமல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தா இன்னுமே நான் சொன்ன பலன்கள் அதிகமா இருக்கும். ஓரளவுக்கு பௌர்ணமி சந்திரனாக இருந்த குரு சுக்கிரன் சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும் போது ஓரளவுக்கு பரவாயில்லை. நான் சொன்ன பாதகமான பலன்கள் குறைவாதான் இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. சரி, இப்படி இருக்கும் பொழுது இதுக்கு தூக்கி நிறுத்துற மாதிரி குரு 11ஆம் இடத்திலிருந்து, லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல நிவர்த்தி. சரி, இத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம வாழ்வாதாரம் ஓடும், பிரச்சனை இல்லை. குடும்பம் பிரச்சனை இல்லை, குழந்தைகள் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய படிப்பு பிரச்சனை இல்லை, உத்தியோக பிரச்சனை இல்லை. ஆனாலும் கொஞ்சம் எப்போ இல்லாத ஒரு பயம், எப்போ இல்லாத ஒரு அன்ஸ்டெபிலிட்டி, எப்பவும் இல்லாத ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது நம்ம சமாளிக்கிற அளவுக்கு இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்மராசிக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி வருது. இந்த குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது உண்மையிலேயே நல்ல சப்போர்ட்டுங்க. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 3ஆம் வீட்டை பார்க்கிறார், 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் வீட்டை பார்க்கிறார். இதெல்லாம் அற்புதம். ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீ யாரோட பழகுறீங்க, புதிய அந்நியர்கள், வட மாநிலர்கள், வேற மொழி பேசுறவங்க, வெளிநாட்டுக்காரங்க, உங்களுடைய சர்க்கிள் இல்லாம பக்கத்து வேற அடுத்த சர்க்கிள்ல பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மூலமா சில பெனிஃபிட்ஸ் வர்றது, சில டக்குன்னு ஒரு கான்டாக்ட்ஸ் மூலமா கிளிக் ஆகுறது, புதிய தொழில் தொடர்பு, புதிய வேலை மாற்றம், புதிய படிப்புக்காக கொஞ்சம் மாறி போறது, இது எல்லாமே குரு பார்வை இருக்கக்கூடிய ராகுவா இருக்கிறதுனால அது ராகு திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் அற்புதமா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு, தப்பு இல்லை. அதே சமயத்துல ராசிக்குள்ள கேது வரனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள், முதல்ல இருந்த கிளாரிட்டி இல்லாம இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிற அந்த ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங்குள்ள எல்லாம் போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இருக்கு. அது கொஞ்சம் மனசை கொஞ்சம் நிலைப்படுத்திக்கணும். மெடிடேஷன், யோகாங்கிற மாதிரி பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. இல்லைன்னா அஷ்டம சனி என்ன கொடுக்கும்னா, நம்ம நடக்காதுக்கு முன்னாடி அது நடந்துருமோ இது மூலமா நம்மளோட நெகட்டிவான விஷயங்கள், வீக் பாயிண்டான விஷயங்களையே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு.
கொஞ்சம் பயம் இருக்கும். நமக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா, எப்ப மீண்டு வருவோங்கிற மன சோர்வை கொடுக்கும். அதனால அன்னன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும். எப்படி வந்து அன்னாடை காட்சின்னு என்று சொல்லப்படுகிற அன்னன்னைக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாளைக்கு பிறக்கும் பொழுது நாளைக்கு விடியும் போது நாளைக்கு பார்க்கலான்னு போறாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு 6-7 மாசம் இந்த காலகட்டத்துல போய்க்கிறது மிகவும் நல்லது சிம்மராசிக்காரர்கள். ஏன்னா நீங்க நம்ம உத்வேகமா அடுத்த ஒரு 1 இயர் 2 இயர்க்குலாம் பிளான் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிளாங்கா இருக்கும். அது உங்களை மனசை வந்து சோர்வடையும், மனசு ஒரு ஹோப்பை வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும், கான்ஃபிடன்ஸை குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து ஓவர் திங்கிங்கிறத அவாய்ட் பண்ணணும். இரவு நேரம் டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணணும். வம்பு வழக்குகளுக்குள்ள அதிகமா போகக்கூடாது. இப்போ ஈவன் ஒரு பிரச்சனையே வருது, ஆர்குமெண்ட்ஸ் பண்றாங்கன்னா சரி நமக்கு நேரம் சரியில்லைன்னு போயிடணும். நீங்க இல்ல உங்களோட விஷயம் தான் கரெக்டுன்னு போய் பேசும்பொழுது அது வந்து வேற மாதிரி விளைவுகளாகி உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கிறத மாதிரி வராது. ஸோ அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நேரம் சரியில்லைங்கிற மாதிரி கொஞ்சம் தொட்டும் தொடாம போகணும். புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது. இந்த நேரத்தில் போய் ஒரு தொழில் மாறுறது, ஒரு வேலைக்கு மாறுறப்போ நம்ம 100க்கு 10 தர யோசிச்சு தான் மாறணும். ஏன்னா அஷ்டம சனியில வந்து ஒரு நோய் நல்ல இடத்துல மாறிடுவோம். ஏன்னா அது நல்ல கர்மா செயல்படக்கூடிய ஒரு காலம் இல்லை, தீய கர்மாவை செயல்படக்கூடிய ஒரு காரணங்கப்போ நம்ம வர்றது எல்லாமே நல்ல ஒரு விஷயமா, நல்ல ஒரு குரோத்துக்கான்னு தெரியாது. ஒரு நல்ல தசாபுக்திகள் பார்த்து ஒரு சயின்டிபிக் அடிப்படையில பார்க்கக்கூடிய ஜோதிட பார்த்து தான் நீங்க முடிவு பண்ணணும். ஸோ அஷ்டமி சனி நடக்கிறப்ப எல்லாமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடணும். சர்வைவல் மோடில் இருக்கணும். வெளியே குரோத் மோடுங்கிறது அஷ்டமி சனி கொடுக்க மாட்டாருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் உடல் நலம், இரவு நேரம் போகிறது, உங்களுடைய ஃபோனு பர்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். திடீர்னு இழப்புகள், திடீர் திருட்டில் போயிடுச்சு, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறப்போ கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். தப்பாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறப்போ அது ராங்கான ஒரு விஷயமா போகும். ஆஃபீஸில் பொலிட்டிக்கல் கேமில் மாட்டிட்டு நம்மளை ஸ்கேப் கோட் ஆக்கிடுவாங்க. நம்மளை அடிமாடா போட்டு நம்மளை வந்து செய்யாத குற்றத்தை நம்ம தலையில போட்டுருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பொதுவாக ஈவன் ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி ஒரு பிஹேவியர் உங்களுக்கு பிடிக்கல, யாரோ குழந்தைகளோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். நீங்கள் நம்ம போய் அவங்கள திருத்தலான்னு போகிறது பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விளைவுகள் கொடுக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண விஷயங்கள் நல்லா இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு செலவுகளும் போயிட்டு இருக்கும். குழந்தைகள் ஃபேமிலியில திடீர்னு சில உடல்நல கோளாறு, ஆப்ரேஷன் பண்ணணும், கத்தி வைக்கணும், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துரும் இந்த அஷ்டம சனி நடக்கும் பொழுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு மாத கிரகத்தின் அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு பலமா இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இதே உங்கள் ராசி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொழுது அவ்வளோ ஒன்றும் ஆகாது. இந்த ஒரு 6 மாசம் வந்து எல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிச்சு இதுல இருந்து சர்வே பண்ணி வர்றது மிகவும் முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எது மாதிரி தசைகள் போய் கொண்டிருக்கிறது, ராஜயோக திசைகள் போயிட்டு இருந்தா நான் சொன்ன பலன்கள் ஒண்ணுமே கொஞ்சம் நல்ல பலன்களாகவும் இல்ல ஒரு சுமாரான பலன்களும் 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி போகும்பொழுது இன்னுமே கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மீன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதுல ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய ஜென்ம தசாபுக்திகளும் இந்த கோச்சார அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். அது மூலமாக நீங்க வாழ்க்கையில முடிவெடுத்து நல்ல வெற்றி பெற முடியுங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதை காட்டுகிறது, கோச்சார அமைப்புகள், சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி என்னத்தை சொல்லுது, அது மூலமாக நம்ம கர்ம பலன்களை எப்படி தெரிந்து கொள்ளலாம், நம்ம வாழ்க்கையோட அடுத்த வரக்கூடிய ஸ்டேஜஸ் எப்படி அதை நிர்ணயிக்குது, சாதகமான பலன்களா சாதகமற்ற பலன்களா, எது மாதிரி டைரக்ஷன் நம்ம வாழ்க்கையை திரும்புதுங்கிறது, அதுக்கு நம்மளுடைய ஒளி தத்துவம் ஜோதிடத்துல வரக்கூடிய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எப்படி அந்த ஒளி தத்துவம் நமக்கு உதவுது, அது மூலமா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறத பரிபூர்ணமாக நம்மளுடைய வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில கன்னிராசிக்காரர்களுக்கு செகண்ட் ஆஃப் 2025, அதாவது ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 183 நாட்கள் எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது கன்னிராசிக்குன்னு நம்ம பார்க்க போறோம். துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுக்கு இந்த நம்மளுடைய வீடியோஸ் உங்களை வந்து அடையும். இப்ப பாத்தீங்கன்னா 2025 ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது அந்த 6 மாத காலங்களுக்குள்ள எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்கும் பொழுது முதலே பாத்தீங்கன்னா முப்பெரும்
பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிற சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஜூலை மாதமே பிறக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி சனி பெயர்ச்சி பாத்தீங்கன்னா மார்ச் எண்டுலயே பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே கண்டக சனி என்று சொல்லப்படுகிற 7ஆம் இடத்துக்கு சனி வந்து ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டார், கன்னி ராசிக்கு. அதே சமயத்துல குரு 10ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்க அமைத்து விட்டார். அதே சமயத்துல ராகு 6ஆம் இடத்திலும், கேது 12ஆம் இடத்திலும் ராகு குரு பார்வை பெறுகிறார். இந்த மாற்றம் வந்து கடந்த மார்ச் மே மாதத்துல ராகு கேது சனி பயிற்சி, குரு பயிற்சியால் கன்னிராசிக்கு ஆல்ரெடி முடிந்துதான் இந்த ஜூலை மாதம் பிறக்குதுங்கிறது பாக்குறோம். அதுக்கப்புறம் கன்னிராசியோட அதிபதியாகிய புதன், சூரியன், சுக்கிரன், மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புல இருக்கிறதுனால அந்த பலன்கள்லாம் எப்படி கன்னிராசியை வந்து பாதிக்க போகுது, என்ன கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம் பாக்குறது பாத்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், தாயார், வண்டி, வாகனம், இது மாதிரி விஷயத்துல அதிக ஆக்டிவிட்டி இருக்கும். இந்த டைம்ல தான் நம்ம வந்து அந்த வீடு முடிப்போம், வீடு வாங்குவோம், இடம் வாங்குவோம், இடம் விற்போம், ஒரு லோன் க்ளோஸ் பண்ணுவோம், லோன் வாங்குவோம், பணத்தை திரட்டுவோம், ஒரு வண்டி வாகனம் அப்கிரேட் பண்ணுவோம். இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. அதே சமயத்துல சனி வந்து 7ஆம் இடத்துக்கிறதுனால நிறைய ஆக்டிவிட்டிஸ், நிறைய பேர்த்த மீட் பண்றது, புதிய முயற்சிகள், பல கான்ட்ராக்ட்ஸு, அக்ரிமெண்ட்ஸு, தொடர்புகள், அதிகமான மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க அதிகமாக கஸ்டமர்ஸை பார்க்கறது, பிஸ்னஸ் மற்ற விஷயத்தில் இருக்கிறவங்களாம் மற்ற புது நபர்கள், புது கான்ட்ராக்ட்ஸு, புது பார்ட்னர்ஸு, புது அசோசியேட்ஸ், அது மாதிரி நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள். அதுல சில வந்து கொஞ்சம் தவறான ஒரு அமைப்பு, பங்குதாரருக்குள்ள சில பிரச்சனை ஆகுறது, கருத்து வேறுபாடு ஆகுறது, குடும்பத்துக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் கருத்து வேறு ஆகுறது, இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் 7ஆம் இடத்து அந்த சனி. அது வர மன சோர்வை கொடுக்கும். ஏன்னா சனி 7ஆம் இடத்துல ராசியை பாக்குறாரு, குரு பார்வை விலகிருச்சு இல்லைங்களா. அதனால வந்து முதல் இருந்த 2024, 25 ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருந்த அந்த மன உற்சாகம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும், மனசை உற்சாகப்படுத்திக்கணும். ஏன்னா குரு பார்வை விலகி சனி பார்வை கிடைக்கிறது. அதனால லைஃப் இன்னுமே கொஞ்சம் சீரியஸா போற மாதிரி இருக்கும். நீங்க அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா வந்து மனசை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா ராகு கேதுகள் 6, 12 இருக்கிறதுனால நல்ல கடன்கள் குறையும், பணவரவுக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லாம போயிட்டு தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் நான் சொன்ன அந்த அந்த சீரியஸ்னஸ் கொஞ்சம் தெரியும். பணம் வந்து எவ்வளவு வந்தாலும் அந்த வீடு, வண்டி, வாகனம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிஸ்னஸ், அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக நிறைய முதலீடுகள் செய்ய வேண்டி இருக்கும். சுப செலவுகள் வேலையில் இருக்கலாம் இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினர், குடும்பத்துல வியாபாரம், தொழிலதிபர்கள், குடும்பத்துக்காக மற்ற விஷயத்துக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ராகு கேது ராசி விட்டு விலகுனது பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு அமைதி, பங்குதாரருக்குள்ள இருக்க ஒரு சுணக்கங்கள்லாம் குறையிறது, அதெல்லாம் வந்து நல்ல விஷயம். வெளிநாடு விஷயங்கள், வெளிநாடு போகிறது, விரயங்கள், சுப விரயங்கள் செய்யறது, ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்றது, அது மாதிரி விஷயங்களும் உண்டு. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள், குடும்பம் அமையிறது, திருமணம் தடைகள் நீங்கிறது, காதல் கை கூடுறது, அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஸோ ஓரளவுக்கு நம்ம அந்த 6 மாசம் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் வேலை பளு அதிகம், தொடர்புகள் அதிகம், முதல் நிறைய ஆக்டிவிட்டி ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுன்னு போய் குழந்தைகள் படிப்புக்காகவோ, வீட்டுக்காகவோ, இடத்துக்காகவோ, ஒரு சீர்திருத்தத்துக்காகவோ, வாழ்க்கையை வசதிப்படுத்துறதுக்கு தான் பண்றோம். பட் இருந்தாலும் அதுவே வந்து கொஞ்சம் கடுமையா உழைக்கிறக்கும், கமிட்மெண்ட் இன்னுமே நமக்கு அதிகமாயிருச்சுனா மாச கமிட்மெண்ட் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பா வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 6 மாத காலங்களும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மற்றபடி உங்களுக்கு ராசி அதிபதி எல்லாம் கொஞ்சம் நல்ல அமைப்புல புதன் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துருவீங்க. இது மாதிரி ஐடி துறை, டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பயிற்சி, நல்ல ஒரு தேர்ச்சி, அவங்களாம் ஒரு லோன் போய் ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜா தான் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. 10ஆம் இடத்துல குரு இருந்து 4ஆம் வீட்டை பார்க்கும்போது அம்மா விஷயத்தினால சில பெனிஃபிட்ஸ் வருது, அம்மா மூலமா சில சொத்துக்கள் வருவது, கடன் பட்டு கடன் டாப் அப் லோன் போய் ஏதோ ஒன்று வாங்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் இது வந்து தேவையான விஷயத்துக்கு மட்டும் நம்ம வாங்குறோமா
அல்லது நம்ம வந்து கொஞ்சம் எல்லை மீறி போறோமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம கடன் வர வேண்டிய டைம்ல கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அது அடுத்த வருஷம் அடைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சுப கடனா இல்லாம அசுப கடனாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் காரணம் இருப்பதனால கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி பண புழக்கங்கள் நல்லா இருக்கு, டிராவலிங் நல்லா இருக்கு, எதிர்காலத்துல விசா கிடைச்சி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு கொடுக்குது. இதுவரை வந்து விசா ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி லோன்னு ஃபினான்ஷியல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பரிபூர்ணமா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. என்ன ராகு கேது ராசி விட்டு விலகிறப்ப கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு வேலை பலுவும் அதிகமா இருக்கு, அதே சமயத்துல என்ன செய்யணுங்கிறதுலயும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து, என்னதான் வேலை பலுவும் ஒரு மனசோர்வும் கொடுத்தாலும் வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட வசதி வாய்ப்புகளை தேடி வாழ்க்கையோட ஸ்டேட்டஸ்ல உயரக்கூடிய வேணுங்கிற ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக 2025 ஜூலை மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 183 நாட்கள் 2025 செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு அமையிறதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தான பலம் எப்படி இருக்கு, திக்பலம் எப்படி இருக்கு, அதுல வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப கோச்சாரத்துல எப்படி போயிட்டு இருக்காருங்களா ஒன்று சேர்த்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக எடுத்து அதன்படி உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுத்துக்கொண்டே ஆனால் நல்ல ஒரு சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் இல்லாமல் வாழ்க்கையில வந்து நம்ம கர்ம பலனுக்கு நிகராக நம்ம லைஃபையும் அலைன் பண்ணிட்டு எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில எளிதாக ஜெயிக்க முடியுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.